வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி சண்டே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். இது வந்து எதுக்காகனா 13 அதாவது நாளைக்கு மண்டே மார்னிங் வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் வீடியோ வந்து நம்ம இன்றைக்கே போடுறோம். ஸோ இதோட இது வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னா பேட்டா இண்டியா, அதானி போர்ட், யூபிஎல் வோல்டாஸ். ஸோ இந்த கால்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது எல்லாமே ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஒருவேளை எங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன, எந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள். யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அதை மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டா இண்டியா. ஸோ பேட்டா இண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து க்ரீன் லைன், ரெட் லைன். ஸோ க்ரீன் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா 1422 கிராஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1436. அதையும் விட்டால் 1448 வந்து கண்டிப்பாக போகும் மேலே அப் சைடில். ஒருவேளை டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா 1397 பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1385 வரைக்கும் போவோம். 1385 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அடுத்தது ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஒரு 75, 1375 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு பேட்டா இண்டியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அதானி போர்ட். ஸோ அதானி போர்ட் வந்து மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ பட் இருந்தாலுமே இது ஆல்ரெடி 700 ஜோனில் இருந்து இருக்கிறதுனால ஒருவேளை அப்சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கேன். பட் இதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னா அப்சைடு வந்து 701 கிராஸ் பண்ணிச்சுன்னா 713 போகும். 730 கிராஸ் பண்ணி 713 கிராஸ் பண்ணிச்சுன்னா 724 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதே டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு 669 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 669 கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 657 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா வீடியோலையும் பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா நான் இந்த 20 மூவிங் ஆவரேஜ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வைக்க தெரில அப்படின்னா தயவு செஞ்சு வந்து 20 SMA ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை 20 SMAவுக்கு கீழே ஏதாவது ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஸ்டாப் லாஸாக அதை எடுத்துகிட்டு அந்த ட்ரேடை வந்து லாஸ் புக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருக்கேன் எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு. நீங்கள் என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ அந்த டார்கெட்டில் 50% உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். அதையும் உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரில, கால்குலேட் பண்ண தெரிலனா தயவு செஞ்சு அன்னைக்கு லைவ் ட்ரேடில் 20 SMA எங்கே இருக்கோ அந்த 20 SMAவுக்கு கீழே ஒரு 0.5 பாயிண்ட்டோ இல்லாட்டி ஒரு 1 பாயிண்ட்டோ ஸ்டாப் லாஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒர்க்காக ஒரு 70% வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎல். ஸோ யூபிஎல் ஆல்ரெடி நம்ம அங்கே போட்டிருக்கோம், லைன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இது அப்படி தான். இந்த க்ரீன் லைன் பாருங்கள், 714 கிராஸ் பண்ணிச்சுன்னா 720 போகும். 720 கிராஸ் பண்ணிச்சுன்னா 723 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 705 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 701 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 701 கிராஸ் பண்ணிச்சுன்னா 697 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை யூபிஎல் வந்து டவுன் சைடில் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஸோ செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வோல்டாஸ். ஸோ வோல்டாஸும் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. வோல்டாஸும் எப்போதுமே ஒரு வால்யூம் நல்லாயிருக்கும். ஸோ வோல்டாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்சைடில் வந்து 898 கிராஸ் பண்ணிச்சுன்னா 905 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 905 கிராஸ் பண்ணிச்சுன்னா 914 போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 880 கிராஸ் பண்ணிச்சுன்னா 871 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. டார்கெட் 1. டார்கெட் 2 வந்து 863 வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ஸோ ஆல்ரெடி வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப டவுனில் இருக்குது. ஒருவேளை கேப் டவுன் ஆனிச்சு எல்லா ஸ்டாக் அப்படின்னா அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா கேப் அப் ஆனோடனே ஒன்று கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை கிளியராக பாருங்கள். நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்ற எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதை விட எல்லாத்தோட முக்கியம் வந்து நீங்கள் வந்து வால்யூம் செக் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டாக்கோட வால்யூமும் ப்ரைஸும் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டார்கெட்டும் கண்டிப்பாக அடிக்கும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.